அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் ஒரு வேலையின் பொது அறிவு பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க வளர்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், அறிவு தேடலுக்குள் செல்வோம். இலங்கையில் மிகவும் பிரமாண்டம் என கருதப்படும் 16 அடி உயரமான பிள்ளையார் சிலை மற்றும் 6 அடி உயரமான சிவலிங்கம் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புசல்லாவை கற்பக விநாயகர் ஆலயம். இந்த சிலைகள் இலங்கையில் மிகவும் உயரமான சிலைகள் என கருதப்படுகின்றது. இலங்கை தேசிய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் யார்? ஹெவி ஹேஸ்டன்ஸ். இவர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்துடன் 2 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளார். இதன்படி எதிர்வரும் 2028 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை இந்த பதவியில் நீடிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2011 இந்தியா ICC உலக கிண்ணத்தை வெல்வதற்கு முக்கிய வழிகாட்டியாக இருந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க போர்க்கப்பல்களுடன் களமிறங்கும் பிரான்ஸ். இங்கே பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் என்ன? இம்மானுவேல் மேக்ரோன். அமெரிக்காவில் அண்மையில் 2000 கோடிக்கு ஏலம் போன ஓவியத்தை வரைந்தவர் யார்? குஸ்டாவ் கிளிம்ட். இந்த ஓவியம் எலிசபெத் லெடரர் என்ற பெண் வெள்ளை அங்கி அணிந்து நீல நிற திரைச்சீலையின் முன் நிற்பதை காட்டும் ஓவியமாகும். இந்த ஓவியம் 2ஆம் உலகப் போரின் போது நாஜி படைகளால் கொள்ளையடிக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது. பின்னர் அந்த ஓவியம் 1948ஆம் ஆண்டு மீட்கப்பட்டது. ICC 20 உலக கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியில் சாம்பியனான இந்திய அணிக்கு இந்திய கிரிக்கெட் சபையால் வழங்கப்பட்ட பரிசு தொகை எவ்வளவு? 131 கோடி. இது இலங்கை பெறுமதியில் 443 கோடி ரூபாய் ஆகும். இது ICC வழங்கும் உத்தியோகபூர்வ பணப்பரிசை விட பல மடங்கு அதிகமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அரசாங்க பதவி வெற்றிடங்கள் பலவற்றுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அதனை பேஸ்புக் வலைப்பக்கத்துக்கு சென்று பார்வையிட முடியும் என்பதை விண்ணப்பதாரிகளுக்கு அன்புடன் அறிய தருகின்றேன். மற்றுமொரு பொது அறிவு பக்கத்தில் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன்